மனம் நிறை நாட்டுமக்களே, மனதின் குரலில் நான் டிஜிட்டல் கைது பற்றி விரிவான முறையிலே பேசியிருக்கிறேன். இதன் பிறகு டிஜிட்டல் கைது மற்றும் டிஜிட்டல் மோசடி தொடர்பாக நமது சமூகத்திலே கணிசமான விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது என்றாலும் நமக்கருகே நடைபெறும் சில சம்பவங்கள் மன்னிக்க முடியாதவை. அப்பாவி மனிதர்கள் டிஜிட்டல் கைது மற்றும் நிதி மோசடிக்கு இரையாக்கப்படுகின்றார்கள். மூத்த குடிமக்களுடைய வாழ்நாள் சேமிப்புகள் சூறையாடப்பட்டன என்ற செய்தியை நாம் பலமுறை கேள்விப்படுகிறோம். குழந்தைகளுக்கான பள்ளி கட்டணம் செலுத்த சேமித்து வைக்கப்பட்டிருந்த பணம் கூட சில வேளைகளில் களவாடப்பட்டிருக்கிறது. வியாபாரிகள் ஏமாற்றப்பட்டிருக்கும் செய்திகளையும் நாம் காண்கிறோம். யாரோ ஒருவர் தொலைபேசியில் அழைத்து, நான் ஒரு பெரிய அதிகாரி, நீங்கள் சில தகவல்களை பகிர வேண்டும் என்கிறார். அதன் பிறகு அப்பாவி ஜனங்கள் அவர்கள் கூறுவது போலவே நடந்து கொள்ளுகிறார்கள். இப்படி இவர்கள் நடந்து கொண்டவுடனேயே இவர்களுடைய பல்லாண்டு கால கடினமான உழைப்பின் பணம் நொடிப்பொழுதிலே காணாமல் போகிறது. பல வேளைகளில் அயல் நாடுகளில் அமர்ந்திருக்கும் குற்றவாளிகள் கூட இப்படிப்பட்ட சைபர் குற்றத்தில் ஈடுபடுகிறார்கள். இவர்களை பிடிப்பது மிகவும் கடினமான செயல். ஆகையால் நீங்கள்தான் விழிப்போடு இருக்க வேண்டும், எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். இது மிகவும் அவசியம். நண்பர்களே, நீங்கள் அனைவரும் கேஒய்சி, நோ யுவர் கஸ்டமர், அதாவது உங்கள் வாடிக்கையாளரை அறிந்து கொள்ளுங்கள் செயல்முறை பற்றி தெரிந்து வைத்திருப்பீர்கள் இல்லையா? சில நேரங்களில் உங்களுடைய வங்கியிடமிருந்து கேஒய்சி புதுப்பிக்குமாறோ மீண்டும் கேஒய்சியை செய்யச் சொல்லியோ தகவல் வரும்போது மனதில் ஒரு கேள்வி எழும். நான் தான் முன்பேயே கேஒய்சி செய்தாகிவிட்டதே, மறுபடி ஏன் செய்ய வேண்டும்? தயவு செய்து ஆத்திரப்பட வேண்டாம் என்று நான் உங்கள் அனைவரிடமும் கேட்டுக்கொள்ளுகிறேன். இவை அனைத்தும் உங்கள் பணத்தை பாதுகாப்பாய் வைத்திருக்கவே செய்யப்படுகின்றன. இப்போதெல்லாம் ஓய்வூதியம், காப்பீடு, மானியங்கள், யூபிஐ அனைத்துமே வங்கிக் கணக்கோடு இணைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை நீங்கள் அனைவரும் நன்கறிவீர்கள். இதன் காரணமாகத்தான் வங்கிகள் அவ்வப்போது மீண்டும் கேஒய்சியை செய்கிறார்கள். இதனால் உங்கள் வங்கிக் கணக்கு பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்யத்தான். இதிலும் கூட நீங்கள் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். குற்றவாளிகள் மோசடி அழைப்பை விடுக்கும்போது எஸ்எம்எஸ் அல்லது இணைப்பை அனுப்புகின்றார்கள். ஆகையால் நாம் தான் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். அப்படி ஏமாற்றுபவர்களின் வலையிலே விழக்கூடாது. கேஒய்சி அல்லது மீண்டும் கேஒய்சி என்பது உங்கள் வங்கியின் கிளை அல்லது அதிகாரப்பூர்வமான செயலி அல்லது அதிகாரப்பூர்வமான முறையில் மட்டுமே செய்ய வேண்டும். ஒரு முறை அனுப்பப்படும் கடவு எண், ஓடிபி, ஆதார் எண் அல்லது வங்கிக் கணக்கு தொடர்பான தகவல்களை யாருக்கும் அளிக்க வேண்டாம். மிகவும் முக்கியமான விஷயம், உங்களுடைய கடவுச்சொல்லை அவ்வப்போது கண்டிப்பாக மாற்றி வரவும். ஒவ்வொரு பருவநிலையின் போது நமது உணவு பழக்கம் எப்படி மாறுகிறதோ, உடுத்தும் உடை மாறுகிறதோ, அதே போல சில நாட்களுக்கு ஒருமுறை உங்களுடைய கடவுச்சொல்லையும் கண்டிப்பாக மாற்ற வேண்டும் என்ற விதிமுறையை பின்பற்றுங்கள். நண்பர்களே, தற்போதுதான் இந்திய ரிசர்வ் வங்கி இந்த விஷயங்கள் குறித்து நிதிசார் விழிப்புணர்வு இருவார நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தது. நிதிசார் விழிப்புணர்வு பற்றிய இந்த இயக்கம் இப்போது ஆண்டு முழுவதும் நடைபெற்று வரும். ஆகையால் இந்திய ரிசர்வ் வங்கியின் செய்திகளை கவனமாக பின்பற்றவும், உங்களுடைய கேஒய்சியை புதுப்பித்து வரவும். நினைவில் கொள்ளுங்கள் நண்பர்களே, சரியான கேஒய்சி, காலாகாலத்தில் மீண்டும் கேஒய்சி செய்வது கணக்கை பாதுகாப்பாக வைத்திருக்கும். நிதிசார் விழிப்புணர்வுடைய குடிமகனாக மாறுங்கள். ஏனென்றால் நல்ல விவரமான குடிமக்களால் தான் பலமான தற்சார்புடைய பாரதம் உருவாகும். என் மனம் நிறை நாட்டு மக்களே,